Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான கடக்நாத் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம தமிழில் கருங்கோழி கிரேவின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கருங்கோழி நார்மல் பிராய்லர் கோழி நாட்டுக்கோழியை விடவே ரொம்பவே சத்து வாய்ந்தது. இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போகிற அளவுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இது சாப்பிட்டாலே போதும், எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இதோட கறி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம கிரேவி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த கடக்நாத் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் தக்காளி சேர்க்கணும். நான் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்துகிட்டு 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் தக்காளியை பொடியாக அரிஞ்சு எடுத்துக்க வேண்டாம். வெங்காயத்தை எதுக்காக பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கோன்னா அப்போ தான் அது சீக்கிரம் வதங்கும். நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கோம்ல, அதுக்காக. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 4-5 கிராம்பு, கூடவே ஒரு நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் காஷ்மீரி மிளகாய் கூட சேர்க்கலாம், அது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை அரைக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் சூடாக இருக்கும்போதே மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன், ஆனால் இப்போ அரைக்க மாட்டேன். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைப்பேன். சூடாக இருக்கும்போது அரைச்சோன்னா இது வெளியில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதே குக்கரில் மறுபடிக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பொதுவாக நாட்டுக்கோழியில் நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். நம்ம ஏற்கனவே மிளகாய் அரைக்கிறதுலையும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா மசாலாஸ் சீக்கிரமாக கரிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் கருங்கோழி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் பிராய்லர் கோழி, அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி கூட சேர்க்கலாம். நான் சொன்னது போல் இந்த கருங்கோழியோட பெனிஃபிட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும், அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது. இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 100 ml அளவு தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டியான புளிக்காத தயிர் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கோழி முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்கான கிரேவியாக வைக்க போகிறேன், அதனால் இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே ஒயிட் கலரில் இருக்குது. இது கிரேவியாக ரெடியாகி வரும்போது அந்த மாதிரி இருக்காது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போவே இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த மசாலா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை.
இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா படுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் சேர்த்துருக்க சிக்கன் வந்து ஒரு 700 கிராம் அளவு இருக்கும். 1/2 கிலோக்கும் கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்க அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. குக்கர் மூடியை திருப்பி போட்டு இது மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருங்கோழி கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, சத்தும் ரொம்ப அதிகம், டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.